ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். நார்மலாக நான் ஃபுல்லாக செக் பண்ணிட்டேன். நிறைய வீடியோஸ் இருக்குது. பட் எல்லாமே இம்பார்ட்டண்டான அமெண்ட்மெண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஒவ்வொரு வியூவாக ஒரு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் சரி ஃபுல்லாக இந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸை போட்டிருக்கேன். அண்ட் நம்ம இதை 5 பார்ட்டாக பிரித்தோம். 2020 பார்க்கலாம், ஓகேவா? ஏன்னா ஃபுல்லாக எல்லாத்தையும் கவர் பண்ணணும். எல்லா அமெண்ட்மெண்ட்லேயும் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாகவே பார்க்கலாம் கண்டிப்பாக. ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், இப்போ கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்னால் நம்ம ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் 1950 கொண்டு வந்தாங்க, ஓகேவா? நம்ம கான்ஸ்டியூஷனை ஃபர்ஸ்ட் எப்போ அமெண்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1950 ஓகேவா? ஏன் இப்போ அமெண்ட்மெண்ட் எதுக்காக கொண்டு வராங்க அப்படின்னா, இப்போ இருக்க மாதிரியே சூழ்நிலைகள் அப்போ இருக்குது, அடுத்த ஒரு வருஷத்துக்கு இருக்காது. இப்போது 2019 வேறு மாதிரி இருந்தால் 2021 வேறு மாதிரி மாறிடுச்சு. ஸோ டைம் டு டைம் சேஞ்ச் நிறைய சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ அதுக்காக தான் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டுங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். ஏன்னா மக்களோட சூழ்நிலைகள் மாற மாற அதுக்கேற்ற மாதிரி அமெண்ட்மெண்ட் கொண்டு நம்ம கான்ஸ்டியூஷனை சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால தான் ஓகே கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி பண்ணுறது, எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம கான்ஸ்டியூஷனில் ஆர்டிக்கல் 368 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டை பற்றி சொல்லுது. பார்ட் 20 ஆர்டிக்கல் 368, ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ அந்த கான்ஸ்டியூஷனை அமெண்ட்மெண்ட் பண்ணுறாங்க, ஓகே. அதை அமெண்ட்மெண்ட் பண்ணுற பவர் யாருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா பார்லிமெண்ட்டுக்கு தான் கான்ஸ்டியூஷனை அமெண்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான பவர் இருக்குது. அடுத்தது பார்த்தோன்னா இதுக்கான தேவை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்போது மக்களோட வாழ்க்கை தரம்ங்கிறது உயர்ந்துகிட்டே தான் இருக்க போகுது. அதே மாதிரியான சூழ்நிலைகளும் மாறுது. அப்போது ஒரு நம்ம நாட்டோட சோஷியலோ எக்கனாமிக்கல் இல்லை பொலிட்டிக்கல் சேஞ்ச் மாறும்போது அந்த மாற்றத்துக்கு ஏற்ப நம்ம கான்ஸ்டியூஷனை அமெண்ட்மெண்ட் பண்ண வேண்டியது முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஓகே, எத்தனை கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னா 3 டைப்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் இருக்குது. இது எல்லாமே பார்லிமெண்ட்டால் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் அப்படின்னா, அமெண்ட்மெண்ட்னால் என்ன, திருத்துறாங்களே அது பேர் என்ன அப்படின்னு சொல்லிக்கிறது தான். இப்போ நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஒரு விஷயத்தை சேர்க்கிறது, இல்லை ஒரு விஷயம் மாற்றுறது, இல்லை இப்போதைக்கு இந்த ஆர்டிக்கல் தேவைப்படலைன்னு சொல்லி நீக்கிடுறது, இதுதான் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட். அதாவது தட் இஸ் அடிஷன், வேரியேஷன் அண்ட் ரிப்பீல். இது மூணில் ஏதோ ஒன்று தான் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கேஷவானந்தா பாரதி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இந்த கேஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பார்லிமெண்ட் எதை வேணாலும் சேஞ்ச் பண்ணலாம், ஆனால் ப்ரியாம்பிளில் இருக்க பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷனை மாற்றவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, இதுவரை இந்தியாவில் எவ்வளோ கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னா 104 104 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட், அதாவது திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா, ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 1951 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் கொண்டு வந்த சேஞ்சஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல் விஷயம் ஆர்டிக்கல் 15 சப்செக்ஷன் 4, அதாவது ரிசர்வேஷன் இருக்குல்ல, ரிசர்வேஷனுக்காக கொண்டு வரப்பட்ட முதல் திருத்தம். அது ஆர்டிக்கல் 15 சப்செக்ஷன் 4 முதல்ல கொண்டு வந்தது ரிசர்வேஷனுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஆர்டிக்கல் 15 சப்செக்ஷன் 4 அது வர்றதுக்கான ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னா, செண்பகம் துரைராஜன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ். இந்த கேஸில் அவங்க ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டிக்காக கேட்டிருக்கும்போது, இங்கே ரிசர்வேஷனுங்கிறது சோஷியல் எக்கனாமிக்கலாக பேக்வேர்டாக இருக்க பீப்புளுக்காக கொண்டு வந்த மாற்றம் தான் ஆர்டிக்கல் 15 சப்செக்ஷன் 4. அதாவது ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப் மட்டும் இல்லாமல் சோஷியலி அண்ட் எக்கனாமிக்கலாக பேக்வேர்டாக இருக்க பீப்புளுக்காக கொண்டு வந்த முதல் மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ரெண்டாவது விஷயம் என்னென்னா, ஆர்டிக்கல் 19 சப்செக்ஷன் 2. இதில் கூடுதலாக 3, அதாவது அதில் ஆல்ரெடி காரணங்களுடன் கூடிய கட்டுப்பாடு இருக்குது. அந்த ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷனில் 3 வார்த்தைகள் எக்ஸ்ட்ரா சேர்க்குறாங்க. என்னென்ன அப்படின்னா, பப்ளிக் ஆர்டர், ஃப்ரெண்ட்லி ரிலேஷன் வித் ஃபாரின் ஸ்டேட் அண்டு
இன்சைன்மெண்ட் டு ஆன் அஃபென்ஸ், அதாவது பொது ஒழுங்கு, வெளிநாடுகளோட நட்புறவு கொண்டிருக்க ஒரு நாடு இல்லை குற்றங்களை புரிய தூண்டுதல், இது எல்லாத்துக்கும் ஸ்டேட் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து விதிக்கலாம், காரணத்தோட கூடிய ஒரு கட்டுப்பாடு விதிக்கலாம்னு சொல்லி அடுத்த சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. 3வது விஷயம் என்னென்னா ஆர்டிக்கல் 19 சப்செக்ஷன் 1G. நமக்கே தெரியும் வியாபாரம் வணிகம் செய்கிறதுக்கான உரிமை. பட் ஆர்டிக்கல் 19 சப்செக்ஷன் 6 என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, அது வந்து யூனியன் தான் அதுக்கான கட்டுப்பாடு விதிக்கணும்னு இல்லை, இன்கேஸ் வந்து ஸ்டேட் கூட விதிக்கலாம். ஒரு வேளை ஸ்டேட் வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து கான்ஸ்டியூஷனோட இருக்க வரம்புகளை மீறி இருந்தாலும் அதுக்காக அது ஸ்டேட் இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது. அதனால் ஸ்டேட்டும் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 4வது விஷயம் என்னென்னா ஆர்டிக்கல் 31 சப்செக்ஷன் AB லேண்ட் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வராங்க. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா புதுசாக ஒரு ஆக்ட் கொண்டு வந்து ஜமீன்தாரி சிஸ்டத்தை அபாலிஷ் பண்ணுறாங்க. அண்ட் 5th விஷயம்னா 9th ஷெடியூலில் புதுசாக நிறையா ஆக்ட் வந்து ஆட் பண்ணுறாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்டுக்கான கொண்டு வந்திருக்க மாற்றங்கள். நெக்ஸ்ட்டு செகண்ட் அமெண்ட்மெண்ட் 1952 கொண்டு வந்திருக்காங்க. இதில் எது அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஆர்டிக்கல் 81 சப்செக்ஷன் 1B இதை அமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏதாவது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த ஸ்டேட் இன் தி பார்லிமெண்ட், அதாவது மக்களவையிலையும் மாநிலங்களோட பிரதிநிதித்துவம் இருக்கணுங்கிறதுக்காக இந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 1954 கொண்டு வந்திருக்காங்க. இதை பொறுத்தவரையும் கன்கரண்ட் லிஸ்ட்டில் நிறைய ப்ராடக்ட்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது என்ட்ரி 33 பொறுத்தவரையும் இண்டஸ்ட்ரியில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. முக்கியமாக 7th ஷெடியூலில் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது அத்தியாவசியமான பொருட்கள் எது அப்படின்னு சொல்லிட்டு எசென்ஷியல் சப்ளைஸ்லாம் எதுன்னு சொல்லிட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 4th அமெண்ட்மெண்ட் அப்படின்னா 1955 கொண்டு வந்திருக்காங்க. இந்த அமெண்ட்மெண்ட்டை பொறுத்தவரையும் ஆர்டிக்கல் 31, 31A, 305 அண்ட் 9th ஷெடியூல்லாம் வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த இதை பொறுத்தவரை ஆர்டிக்கல் 31 அண்ட் 31A பொறுத்தவரை காம்பன்சேஷனுங்கிற வேர்டு இப்போ ஸ்டேட் வந்து ஒரு நிலத்தை எடுக்குது அப்படிங்கும்போது அங்கே காம்பன்சேஷன் மஸ்ட் அப்படின்னு கொண்டு, அதாவது ஜஸ்ட் காம்பன்சேஷன் அது கொடுத்து தான் எடுத்தாகணும் அப்படிங்கிற ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. ஆர்டிக்கல் 305 எம்பவர் த ஸ்டேட் டு நேஷ்னலைஸ் எனி ட்ரேட், அதாவது ஸ்டேட் வந்து எந்த ஒரு வணிகத்தையும் தேசியமயமாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிக்கல் 305 கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி இந்த 4th அமெண்ட்மெண்ட்டில் 9th ஷெடியூலில் புதுசாக 6 நியூ லாஸை வந்து 9th ஷெடியூலில் ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் 5th அமெண்ட்மெண்ட் 1955 கொண்டு வந்திருக்காங்க. இதை பொறுத்தவரையும் ஆர்டிக்கல் 3 முக்கியமான விஷயம். ஆர்டிக்கல் 3 வந்து ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன்ஸ் லாஸை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போது ஒரு ஸ்டேட்டை வந்து ரீஆர்கனைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டோட ஒப்பீனியன் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் பர்டிகுலர் டைம் பீரியடுக்குள்ளே அது பிரசிடெண்ட் கிட்ட வந்து அவங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. நெக்ஸ்ட் 1956 6th அமெண்ட்மெண்ட்டை பொறுத்தவரையும் என்ட்ரி 92 லிஸ்ட் 1 அண்ட் என்ட்ரி 54 லிஸ்ட் 2 எதை அமெண்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அதாவது இன்டர்ஸ்டேட் சேல்ஸை பொறுத்தவரையும் அதுக்கு டேக்ஸ் இப்போ விதிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து சென்ட்ரலும் வந்து இன்டர்ஸ்டேட்டை பொறுத்தவரையும் சென்ட்ரலும் விதிப்பாங்க. அதே மாதிரி கடந்து போகிற எல்லா ஸ்டேட்டும் ஒருவேளை டேக்ஸ் விதிச்சுக்கிட்டே இருந்தால் அது மல்டிபிள் டேக்ஸாக ஆகிடும். அப்படிங்கும்போது அதை அபாலிஷ் பண்ணணுங்கிறதுக்காக இந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. இதில் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, இன்டர்ஸ்டேட் சேல்ஸ் டேக்ஸை பொறுத்தவரையும் அது வந்து என்ட்ரி 92 ஏங்கிற லிஸ்ட் 1 அப்படிங்கிற நியூ என்ட்ரி கொண்டு வந்தாங்க. யூனியன் மட்டும்தான் இன்டர்ஸ்டேட் சேல்ஸை பொறுத்தவரையும் டேக்ஸ் விதிப்பாங்க. ஆர்டிக்கல் 286 சப்செக்ஷன் 3ல் இன்டர்ஸ்டேட் ட்ரேட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டு அபாலிஷ் டபுள் டேக்ஸ் ஆர் மல்டிபிள் டேக்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஆர்டிக்கல் 286 சப்செக்ஷன் 3ல் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 7th அமெண்ட்மெண்ட் 1956 கொண்டு வந்திருக்காங்க. இட்ஸ் அமெண்ட் ஆர்டிக்கல் 1. ஓகேவா, ஆர்டிக்கல் 1 வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 4th ஷெடியூலில் சேம் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷனை பொறுத்தவரையும் இதுக்கு முன்னாடி, அதாவது நம்ம கான்ஸ்டியூஷன், அதாவது இந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி
பார்ட் ஏ, பி, சிங்கிற 3 கேட்டகரியாக நம்ம ஸ்டேட்டை கிளாஸிஃபை பண்ணி வச்சுருந்தாங்க. அது எல்லாத்தையுமே அபாலிஷ் பண்ணிவிட்டு இப்போ என்ன இருக்குன்னா ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் மட்டும்தான் இருக்குது. மற்றபடி இருந்த அந்த 3 கேட்டகரி ஆஃப் ஸ்டேட்ஸை வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க. அதுதான் இதில் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து 7th அமெண்ட்மெண்ட்டை பொறுத்தவரையும் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான அமெண்ட்மெண்ட். ஏன்னா நிறைய மல்டிபிள் ஆர்டிகல்ஸை வந்து இதில் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆர்டிக்கல் 1 அண்ட் 4th ஷெட்யூல் மட்டும் இல்லாமல் ஆர்டிக்கல் 231ல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போது 2 ஆர் மோர் ஸ்டேட்ஸ்க்கு வந்து காமனாக ஒரு ஹைகோர்ட் இருக்கலாம் அப்படிங்கிற புது அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. ஒரு ஹைகோர்ட்டுக்கு ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு ஹைகோர்ட் தான் இருக்கணும்னு இல்லாமல் 2-3 ஸ்டேட்ஸுக்கும் சேர்த்தே காமனாக ஹைகோர்ட் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க. அண்ட் தென் இதில் புதுசாக என்னென்ன ஆர்டிகல்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா ஆர்டிக்கல் 285A, 290A, 350AB அண்ட் 372A அண்ட் B இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணாங்க. இதில் ஆர்டிக்கல் 153 என்ன சொல்லுது அப்படின்னா, கவர்னரும் சேம் 2 ஆர் மோர் ஸ்டேட்ஸை பொறுத்தவரையும் சேம் கவர்னரை காமனாக அப்பாயின்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிக்கல் 153ல் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆர்டிக்கல் 350 பொறுத்தவரையும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் இருக்காங்களோ, அதாவது மொழியியல் சிறுபான்மையினர் குழு, அவங்க வந்து எந்தெந்த தாய்மொழியில் பேசுகிறாங்களோ அவங்க தாய்மொழியிலே வந்து அவங்களோட ப்ரைமரி எஜுகேஷன் அதாவது ஸ்கூலிங் படிக்கலாம் அப்படின்னு இந்த 350 அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க. சேம் அதே மாதிரி ஆர்டிக்கல் 350Bயில் இது மாதிரி லிங்குவிஸ்டிக்ஸ் மைனாரிட்டிஸை பொறுத்தவரையும் பிரசிடெண்ட் அவங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸரை அப்பாயின்மெண்ட் பண்ணுறதை பற்றி ஆர்டிக்கல் 350Bயில் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் 8th அமெண்ட்மெண்ட் 1960ல் இந்த ஆர்டிக்கல் 334 அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொன்னால் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப் அண்ட் ஆங்கிலோ இண்டியன்ஸை பொறுத்தவரையும் அவங்களுக்கு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் ரிசர்வேஷன் கொடுக்குறது 10 இயர்ஸ்லேருந்து 20 இயர்ஸாக சேஞ்ச் பண்ணாங்க. அண்ட் 9th அமெண்ட்மெண்ட் சேம் 1960ல் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் அது வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொன்னால் இண்டோ பாகிஸ்தான் அக்ரிமெண்ட், அதாவது பெருபாரி கேஸை பொறுத்தவரையும் இந்தியா அண்ட் பாகிஸ்தானுக்கு நடுவில் இந்தியாவோட சில பிளேசஸை வந்து அதாவது வெஸ்ட் பெங்காலை வந்து பாகிஸ்தானுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க. இதில் ரொம்ப முக்கியமான கேஸை பொறுத்தவரையும் இன்றி பெருபாரி கேஸ் AR 1960 SC 845 இந்த கேஸ் ரொம்ப முக்கியம். ஸோ வந்து இண்டோ பாகிஸ்தான் அக்ரிமெண்ட்டுக்காக இந்த ஃபர்ஸ்ட் ஷெட்யூலில் அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க. 10th அமெண்ட்மெண்ட் 1961ல் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் பொறுத்தவரையும் 2 நியூ யூனியன் டெரிட்டரிஸ் ஆட் பண்ணுறதுக்காக இந்த அமெண்ட்மெண்ட் ஆர்டிக்கல் 239A தாத்ரா அண்ட் நாகர் ஹவேலியை வந்து இந்தியாவோட இணைக்கிறதுக்காக ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அதுதான் 10th அமெண்ட்மெண்ட். நெக்ஸ்ட்டு 11th அமெண்ட்மெண்ட் 1961ல் கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து ஆர்டிக்கல் 71 சப்செக்ஷன் 4 அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொன்னால், இப்போ பிரசிடெண்ட் ஆர் வைஸ் பிரசிடென்ட்ஸ் எலெக்ஷன்ஸ் நடக்கும்போது ஒருவேளை எலெக்ஷன் கமிஷனில் ஏதாவது வேக்கன்சி இருக்கலாம், ஏதாவது காலி பணியிடங்கள் இருக்குது அப்படிங்கும்போது அந்த டைமில் பிரசிடெண்ட் ஆர் வைஸ் பிரசிடென்ட்ஸ் எலெக்ஷன் நடக்கும்போது அங்கே எலெக்ஷன் கமிஷனில் ஒரு வேக்கன்சி இருக்குங்கிற காரணத்துக்காக அந்த அப்பாயின்மெண்ட்டை நம்ம அந்த எலெக்ஷனை நம்மளால் சேலஞ்ச் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக இந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் 12th அமெண்ட்மெண்ட் 1962ல் கொண்டு வந்திருக்காங்க. இதுலேயும் சேம் ஃபர்ஸ்ட் ஷெட்யூலில் தான் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா கோவா, டயூ டாமனை வந்து இந்தியாவோட யூனியன் டெரிட்டரிஸாக இன்க்ளூட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தாங்க. இதில் என்ன முக்கியமான விஷயம்லாம் வித் ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. ஆன் December 20, 1961 எஃபெக்ட்டுக்கு வருது. நெக்ஸ்ட்டு 13th அமெண்ட்மெண்ட் 1962ல் கொண்டு வந்திருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ஆர்டிக்கல் 371A அதாவது நாகாலாந்தை வந்து ஒரு செப்பரேட் ஸ்டேட்டாக மாற்றுறதுக்காக இந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. இதில் முக்கியமாக அக்ரிமெண்ட் என்னென்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் லீடர்ஸ் ஆஃப் நாகாலாந்துக்கும் நடுவில் நாகாலாந்தை ஒரு செப்பரேட் ஸ்டேட்டாக ஆக்குறதுக்காக ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க. அதுக்காக தான் இந்த அமெண்ட்மெண்ட். நெக்ஸ்ட்டு 14th அமெண்ட்மெண்ட் 1962ல் கொண்டு வந்திருக்காங்க. இதில் ஆர்டிக்கல் 239Aங்கிற நியூ ஆர்டிக்கலை ஆட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகனா பாண்டிச்சேரியை வந்து இந்தியன் யூனியன் டெரிட்டரியாக மாற்றுறதுக்காக இந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க.
நெக்ஸ்ட்டு 15th அமெண்ட்மெண்ட் 1963. இதுவும் ஒரு ரொம்ப முக்கியமான அமெண்ட்மெண்ட். ஏன்னா அதில் நிறையா ஆர்டிகல்ஸை அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க. முக்கியமாக பார்த்தா ஆர்டிக்கல் 217 217வது ஆர்டிக்கலில் ஹைகோர்ட் ஜட்ஜஸை பொறுத்தவரை அவங்க ரிட்டையர்மெண்ட் ஏஜை இன்க்ரீஸ் பண்ணாங்க. அதாவது 60லேருந்து 62 மாற்றினாங்க. அடுத்த ஒரு முக்கியமான விஷயம்னா ஆர்டிக்கல் 222 ஆர்டிக்கல் 222 பொறுத்தவரையும் இப்போ ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜஸ் ஒரு ஹைகோர்ட்லேருந்து இன்னொரு ஹைகோர்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகும்போது அவங்களுக்கு காம்பன்சேட்ரி அலவன்ஸ் அப்படின்றது ஒன்று கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அண்டு அடுத்த முக்கியமான விஷயம் ஆர்டிக்கல் 226 சப்செக்ஷன் 1A. இதை பொறுத்தவரையும் ஹைகோர்ட்டோட ரிட் இஷ்யூ பண்ணுற அந்த பவரை பொறுத்தவரையும் ஒருவேளை அவுட் சைட் டெரிட்டரி அதை தாண்டினா அவுட் சைட் டெரிட்டோரியலாக இருந்தாலும் அங்கேயும் ரிட் இஷ்யூ பண்ண ஹைகோர்ட்டுக்கு பவர் இருக்குது அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் ஆர்டிக்கல் 128. இதில் ஆல்ரெடி ரிட்டையர் ஆன ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஒரு டெம்ப்ரவரி ஜட்ஜாக சுப்ரீம் கோர்ட்டில் அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். அதாவது டெம்ப்ரவரி ஜட்ஜாக மட்டும்தான் இருக்க முடியும். அதே மாதிரி ஆர்டிக்கல் 311 சப்செக்ஷன் 2 பொறுத்தவரையும் சிவில் சர்வெண்ட்கான டிசிப்ளினரி ப்ரொசீடிங்ஸை பற்றின மேட்டர்ஸை அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க. 16th அமெண்ட்மெண்ட் 1963 கொண்டு வந்தாங்க. இந்த அமெண்ட்மெண்ட்டை பொறுத்தவரையும் ஆர்டிக்கல் 19 சப்செக்ஷன் 2, 3, 4 இது எல்லாத்துலேயுமே ஸ்டேட் கூட ஒரு ரீசனபிளான ரெஸ்ட்ரிக்ஷன் விதிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்டிக்கல் 84 and 173 கீழே பார்லிமெண்ட் இல்லை ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் மெம்பர்ஸ் இல்லைனா ஜட்ஜஸ் ஆடிட்டர் ஜெனரல் இவங்க எல்லாம் அவங்க பதவியை ஏற்றுக்கும்போது உறுதிமொழி எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. 17th அமெண்ட்மெண்ட் 1964 கொண்டு வந்தாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 9th ஷெட்யூலில் நியூ ஆக்டை ஆட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்டிக்கல் 31A பொறுத்தவரை எஸ்டேட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இன்க்ளூட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் 18th 1966 கொண்டு வந்திருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் ஆர்டிக்கல் 3A அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் ஸ்டேட்டுங்கிற ஒரு வார்த்தை யூனியன் டெரிட்டரியஸையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கும் அப்படின்னு கொண்டு வராங்க. அதாவது ஸ்டேட்டுங்கன்னா அது ஆல்சோ இன்க்ளூட யூனியன் டெரிட்டரிஸ் தான். அதுக்காக ஆர்டிக்கல் 3A அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க. அடுத்து ஆர்டிக்கல் 1966 இந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஆர்டிக்கல் 324 எலெக்ஷன் கமிஷனோட ட்ரிபுனல் அப்பாயின்மெண்ட் பவரை எடுக்கிறாங்க. அதாவது கோர்ட்டுக்கே இந்த பவரை கொடுக்குற மாதிரி இந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட்டு 20th அமெண்ட்மெண்ட் 1966 கொண்டு வந்தாங்க. இல்லை சந்திரமோகன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் இந்த கேஸோட ஜட்ஜ்மெண்ட் ரீசன் காரணமாக இந்த அமெண்ட்மெண்ட் வந்தது. ஏன்னா உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட்டில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட் வேலிடேட் பண்ணுறதுக்காக அதை ஒரு ஆர்கனைஸ்டாக கொண்டு போகிறதுக்காக 233Aங்கிற புது ஆர்டிக்கலை ஆட் பண்ணுறதுக்காக இந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் நம்ம இத்தனை அமெண்ட்மெண்ட்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் வீடியோஸ் வேணும்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.